வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பாதாம் பிசினுடைய மருத்துவ நன்மைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்தக்கூடிய முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம வந்து சிறிதளவு பாதாம் பிசினை முதல் நாள் இரவே நம்ம சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஊற வைக்கணுங்க. மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெல்லி போல் உப்பி இருக்கும். அந்த ஜெல்லில் வந்து 1 அல்லது 2 ஸ்பூன் எடுத்து காய்ச்சிய பால், இல்லைனா நன்னாரி சர்பத்து, இல்லைனா ரோஸ் மில்க் இது கூட நீங்கள் கலந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளும் போது அடிப்படையான உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் சூட்டை தணிக்கக்கூடியதுங்க பாதாம் பிசின். அதாவது நேச்சுரல் கூலண்டாக பாதாம் பிசின் வந்து நமக்கு இருக்கு. ஸோ பாதாம் பிசின் வந்து நம்மளுடைய மிக முக்கியமான மருத்துவ குணமே என்னன்னா, இந்த கோடை காலங்கள் நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலை வந்து இயற்கையாகவே குளிர்விக்கிறது. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் வெப்பம், கை கால்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் மற்றும் கண் எரிச்சல் இது உடனடியாக பாதாம் பிசின் நமக்கு குறைக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த அம்மை நோய்கள் மற்றும் வெப்ப கட்டிகள் இதெல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே பெரிதும் உதவிகரமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக பாதாம் பிசின் வந்து இருக்குங்க. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு, அல்சரை குணப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் மற்றும் அசிடிட்டி பிரச்சனைகளுக்கெல்லாம் பாதாம் பிசின் சிறந்த மருந்தாக இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்காக நீங்கள் தண்ணீரில் ஊறின அந்த பாதாம் பிசினை வயிற்றில் ஒரு பாதுகாப்பு படலத்தை அது வந்து உருவாக்குது. ஸோ அதனால் நீங்கள் தண்ணீரில் ஊறி இருக்கக்கூடிய அந்த பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். அது வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை குறைத்து நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு டயரியாவெல்லாம் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு துணை புரியக்கூடியதாங்க பாதாம் பிசின் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கு மற்றும் சத்து குறைபாட்டை நீக்கிக்கிறதுக்கு எல்லாமே பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வெயிட் கெயின் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். நியூட்ரிஷனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். மெலிந்த உடல்வாக இருக்கிறவங்களாம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய தாதுக்கள், மினரல்ஸ், ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாமே என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த பாதாம் பிசினை பசும் பாலோடு சேர்த்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உடல் வந்து பலவீனம் அடைந்து ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல தசை வளர்ச்சி பெற்று ஆரோக்கியமான எடையை வந்து நீங்கள் பெறுவீங்க. கலோரிகளினுடைய அளவு வந்து உங்களுடைய அந்த உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடல் வந்து ரொம்ப இப்போ நோய்வாய்ப்பட்டு மெலிந்து காணப்படுதுன்னா அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலுடைய எலும்புகள், தசைகள், நரம்புகள் இது மூன்றையுமே வலுப்படுத்தி உடல் எடையை அதிகரித்து கொண்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும் இல்லையா, அது உங்களுடைய உடலில் அதையுமே நீங்கள் வந்து நீக்கிக் கொள்வதற்கு பாதாம் பிசினை நீங்கள் பசும் பாலோட கலந்து வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தோல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் இளமை பொலிவு பெறுவதற்கு ஸ்கின் கேராக உங்களுக்கு பாதாம் பிசின் விளங்கும். சரும வறட்சியை நீக்கி சுருக்கங்கள் ஏற்படுவதை பாதாம் பிசின் வந்து தடுக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து புதுப்பிக்குதுங்க. இயற்கை ஈரப்பதம் ஊட்டியாக, அதாவது நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக செயல்பட்டு முன்கூட்டிய வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுத்து சருமத்தை வந்து பளபளப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலமாக நமக்கு அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இது மாதிரி சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. குறிப்பாக வந்து சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சருமத்தில் அந்த புரதம் எல்லாம் உடையாமல் பார்த்துக்கொள்ளும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் எதுவும் ஏற்பட்டு சருமத்தில் புரதங்கள் உடைக்கக்கூடிய அபாயம் இருக்காது. கோலஜன் உற்பத்தி மேம்படுறதால வறட்சி அப்படின்றது நம்ம சருமத்தில் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இளமையான பொலிவாக நம்ம எப்போதுமே இருக்கிறதுக்கு, சுறுசுறுப்பான ஒரு சருமத்தை வந்து பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து பாதாம் பிசின் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாம். பிளட் சுகர் ரெகுலேஷனாக உங்களுக்கு இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சீராக வைக்கிறதுக்கு தான் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பாதாம் பிசினில் வந்து இயற்கையாகவே கரையக்கூடிய நார்சத்துக்கள், சால்யூபிள் ஃபைபர் வந்து அதிக அளவில் இருக்குங்க. இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரையை உடல் மெதுவாக உறிஞ்சுவதற்கு வழிவகை செய்யுது. அதாவது ஸ்லோவாக குளுக்கோஸுடைய அப்சார்ப்ஷனை வந்து நமக்கு பண்ணுறதால சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயர்வது உங்களுக்கு வந்து தடுக்கப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு பிளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் வந்து ஆரோக்கியமான ஒரு உடலமைப்புக்கு அழகு. ஆனால் இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கார்போஹைட்ரேட்டுகளாக இருக்குது அப்படின்னா அது உடனே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை ஒரேடியாக அதிகப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் உங்களை அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபட வைக்கிறதுக்கு, ஃபியூச்சர்லாம் சுகர் ப்ராப்ளம் வராமல் உங்களை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இம்யூனிட்டி பூஸ்டராக பாதாம் பிசின் உங்களுக்கு வந்து செயல்படும். அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து உடலை வந்து பாதாம் பிசின் பாதுகாக்கும். அதுக்கான காரணம் பாதாம் பிசின் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான
முக்கியமான தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே ரத்த வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய அந்த செயல்பாட்டை வந்து ஊக்குவிக்குது. ஸோ இது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் முதல்ல பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் இதெல்லாமே உடலுக்குள்ள நுழையக்கூடிய அந்த கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய இயற்கை அரணாக நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்தி ஒரு புதுவிதமான நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் ஏதாவது ஏற்படுதுன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு பாதாம் பிசின் வந்து துணை புரியும். சிறுநீரக பாதை தொற்றுகளை குணப்படுத்துறதுக்கு பாதாம் பிசின் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த யூடிஐயை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் மற்றும் நீர் சுருக்கு இருக்குங்க இல்லையா, அதையெல்லாம் குணப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு பாதாம் பிசின் வந்து ஹெல்ப் பண்ணும். உடல் சூடு அதிகரிக்கும் போது அல்லது போதிய அளவு நீங்கள் தண்ணீர் குடிக்காத போது சிறுநீரக பாதையில் வந்து அலர்ச்சி மற்றும் எரிச்சல் வந்து ஏற்படும். இப்போ நீங்கள் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளணும். பாதாம் பிசின் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக டயூரிக்காக செயல்படுது, குளிர்ச்சி ஊட்டியாக செயல்பட்டு நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீர் எழுச்சியில் உடனே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக பாதை தொற்றுகள் அப்படின்றது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் நலமாக இருக்கலாம். கழிவு நீக்க மண்டல வேலை அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானத்தை வந்து சரி பண்ணிக்கொள்வதற்கு ஜாயிண்ட் பெயின், போன் டென்சிட்டி அதாவது போன் டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்குன்னா சரி பண்ணிவிட்டு ஜாயிண்ட் பெயினை தான் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தேய்மானம் மற்றும் வாத வலியை உங்களுக்கு பாதாம் பிசின் வந்து குறைக்குங்க. வயது முதிர்வின் காரணமாக மூட்டுகள் இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழுவழுப்பு தன்மை குறையும் போது மூட்டு வலி உங்களுக்கு ஏற்படும். இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். பாதாம் பிசினை தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது அது மூட்டுகளுக்கு தேவையான வழுவழுப்பு தன்மையை வந்து மேம்படுத்துறதுக்கும் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதனால் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற அந்த மூட்டு வலி இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த எலும்பு மெலிவு நோய் இது மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கை கால்களில் முதுகுகளில் உங்களுக்கு வலி ஏற்படுறது, இடுப்பு பகுதிகளில் வலி ஏற்படுறது, தோள்பட்டையில் வலி ஏற்படுவது, அதாவது எலும்பு எங்கெங்கெல்லாம் பிரதானமாக இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு குத்துவது போன்ற வலி ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படாது. காரணம் என்னன்னா நீங்கள் அந்த பாதாம் பிசின் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்வதால தான் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அனீமியாலாம் உங்களுக்கு வந்து நீங்கிவிடும். சோர்வு வந்து உங்களுக்கு நீங்கிடும். உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை வழங்கி சுறுசுறுப்பாக உங்களை ஆக்கிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து உள்ளிட்ட தாதுக்கள் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ கடுமையான வேலை அல்லது வெயிலில் அலைந்து திரிவதால் ஏற்படக்கூடிய நாள்பட்ட உடல் சோர்வை நீக்கி கொண்டு ஊற வைத்த பாதாம் பிசினை வந்து நீங்கள் பாலோடு சேர்த்து பருகும்போது உடனடியாக இது உங்களுக்கு நீக்கிவிடும். ஸோ அந்த பசும் பாலில் பாதாம் பிசினை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நீக்கப்பட்டுவிடும். அப்போ இரும்புச்சத்து கிடைச்சதால ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். ஹீமோகுளோபின் உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இதனால் நீங்கள் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ரத்த ஓட்டம் சீரான அளவில் சிறப்பாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளையும் கிருமிகளையுமே நீங்கள் அகற்றிக் கொள்ளலாங்க. ஸோ இந்த நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழணும் அப்படின்னா பாதாம் பிசினை அப்பப்போ உங்களுடைய உடலில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கு எடுத்துக்கோங்க. நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.